என்ன நேர்ந்தது பிருகு முனிவரே? தங்கள் கவலைக்கு காரணம்? யாரின் வருங்காலத்தை எண்ணி பார்க்கிறீர்கள்? சதி மற்றும் அரசரின் எதிர்காலத்தை. என்ன அறிகுறி தெரிகிறது? இருவரின் எதிர்காலத்தை கற்பனை செய்து பார்க்கும்போது மனமானது கலங்குகிறது. இவ்விருவரின் விஷயத்திலும் விதிகளை மாற்றும் வழிகளை ஆலோசித்தாக வேண்டும். தாம் ஜோதிட சாஸ்திரம் கற்றறிந்த ஒரு மகரிஷி, ஜகத்தினருக்கு ஜாதகம் அமைத்தவர், விதி வழியில் அனைவரும் நடக்க வேண்டும் என்று கூறுபவர். அப்படிப்பட்ட தாமே விதியை மாற்றும் வழியை தேடுகிறீர்கள். ஏன் தேடக்கூடாது? வருகின்ற காலம் விவகாரமானால் அதை நம் இச்சாசக்தி வாயிலாக மாற்றி அமைக்கும் சக்தி அனைத்தும் நம்மிடம் குறைவின்றி இருக்கின்றது. எப்பாடு பட்டாவது பிரஜாபதி தக்ஷரை நாம் இக்கட்டிலிருந்து விடுவித்தாக வேண்டும். இருப்பினும் சப்த ரிஷிகளில் இதுவரை எவரும் விதிகளை மாற்றி அமைத்தது கிடையாதே மகரிஷி. வரவிருக்கும் தீங்கை கரம் கூப்பி ஏற்பவன் சாதாரண மனிதனாவான். மகரிஷிக்கும் மனிதனுக்கும் வேறுபாடுகள் பல உள்ளன. மகரிஷி, விதியை வெல்லும் வழி என்று ஒன்று இருந்தால் அது இறைவனிடம் பூரணமாக சரணடைவது. ஆனால் புவியில் சிலரோ தாமே இறைவன் என்ற அகந்தையில் வாழ்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களின் நிலைமையை மாற்றி அமைப்பது எவ்வாறு? சந்தேகம் ஒன்று தோன்றுகிறது. தாம் பிரஜாபதி தக்ஷரோடு இணைந்தவரா இல்லையா? இந்த பிருகு பிரஜாபதி தக்ஷராஜனுக்கு நிறைமனதோடு துணை நிற்பவன். எந்த நிலையிலும் அவரை நிந்தைகள் நெருங்காமல் ரட்சிக்க நினைப்பவன். இவை அனைத்தும் தேவையா சதி? செய்த தவறுக்காக தந்தையிடம் மன்னிப்பு கேட்டிருக்கலாம் அல்லவா? பிராயச்சித்தம் செய்கிறேன் என்று கூறி எதற்காக இவ்வாறு நாடகம் ஆடுகிறாய்? அனைவரின் முன்னும் தந்தையை ஒருமுறை தலைக்குனிய வைத்ததே போதும். ஏன் இவ்வாறு கூறுகிறீர்கள் அக்கா? நேர்ந்த தவறுக்காக பிராயச்சித்தம் செய்வேன் என்று தந்தையிடம் இவள் வாக்கு தந்திருக்கிறாள். அது எவ்வளவு கடினமான ஒன்று! அவையில் நேர்ந்த கொடுமையை கண்டு அனைவர் முன்னும் அரசர் தலைகுனிந்தார். நீ எடுத்துக்கொண்டிருக்கும் இந்த பணி ஒருவேளை நேரத்திற்கு முடிக்கப்படவில்லை என்றால் என்ன ஆவது? ராஜ்யமாளும் அரசர் அதனால் அனுபவிக்கும் வேதனைகள் தான் எத்தனை! அக்கா, சதியிடம் ஏன் இவ்வாறு கோபம் கொள்கிறீர்கள்? இன்னும் இவள் பிராயச்சித்தத்தை தொடங்கவே இல்லையே. பிராயச்சித்தம் அது நடக்காத ஒன்று. சுகபோகத்தில் வாழ்ந்த நமது சதி இப்பணியை நிறைவேற்ற முடியும் என்கிறாயா? உணவு உறக்கமின்றி இவளால் இருக்க முடியும் என்கிறாயா? விஷ்ணுவின் நாமத்தை எழுத தாமரை பூக்கள் எவ்விடம் கிடைக்கும் இவளுக்கு? அரண்மனையை சுற்றியுள்ள அனைத்து இடங்களில் இருந்தும் தாமரை மலர்களை இங்கு தருவித்தால் கூட அது அதிகபட்சமாக எண்ணிக்கையில் 20,000ஐயும் தாண்டாது. எங்கிருந்து லட்சம் தாமரை பூக்கள் கிடைக்கும்? இந்த பிராயச்சித்தம் தோல்வியில் முடிய போகிறது. இவள் தன்னுடைய பிடிவாத குணத்தினால் தந்தையிடம் வாக்கு தந்திருக்கிறாள். அறிந்துதாம் யாம் வாக்களித்தோம். ஆனால் அந்த வாக்கினை எவ்வாறு நிறைவேற்றுவேன் என்றுதான்
இன்னமும் யாம் அறியேன். இது இறைவன் எமக்கு தந்திருக்கும் பரீட்சை. தந்தை இக்கணம் இருக்கும் நிலைமையை எண்ணி யாம் மிகவும் வருந்துகிறோம். இனிமேலும் யாம் தந்தையை தலைகுனிய விடப் போவதில்லை. ஏதேனும் காரணத்தால் இப்பிராயச்சித்த பணியை யாம் முடிக்காவிடில் பெற்றவரின் முகம் வேதனையில் வாடும் முன் பிராணத்தை விடுத்து மண்ணில் வீழ்வேன்.